வருக வருக திருக்குலம், வருக வருக ஆனந்தமாய், வருக வருக திருக்குலமே, வருக விரைந்து வருகவே, வருக வருக திருக்குலமே, வருக வருக ஆனந்தமாய், வருக வருக திருக்குலமே, வருக விரைந்து வருகவே. அன்பு என்னும் வார்த்தையால் சேவை உள்ளம் கொண்டு நாம் நற்செயல்கள் செய்திட வருக வருக திருக்குலமே. அன்பு என்னும் வார்த்தையால் சேவை உள்ளம் கொண்டு நாம் நற்செயல்கள் செய்திட வருக வருக திருக்குலமே, வருக வருக திருக்குலமே, வருக வருக ஆனந்தமாய், வருக வருக திருக்குலமே, வருக விரைந்து வருகவே. வருக வருக திருக்குலமே, வருக வருக ஆனந்தமாய், வருக வருக திருக்குலமே, வருக விரைந்து வருகவே. திருப்பலி முன்னுரை. அன்பு இறைமக்களே, மாதத்தின் முதன் புதன் இன்று புனித சூசேப்பர் நவநாள் திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் புனித பிரான்சிஸ் சேவியர், கார்மல் மாதா, அற்புத குழந்தை இயேசு மற்றும் லூகாஸ் அன்பியங்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகவும் அன்னை மரியாவின் கணவராகவும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீதியுள்ள சூசேப்பர் அமைதியிலும் பொறுமையிலும் இறைவனின் திருவுள்ளத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிந்தவர். தொழிலாளர்களின் பாதுகாவலராகவும் நல் மரணத்தின் காவலராகவும் விளங்கும் சூசேப்பரின் பரிந்துரையால் நம் குடும்பங்களில் அமைதியும் தொழிலில் ஆசீர்வாதமும் பெற்றிட இந்த நாளில் அவரிடம் அடைக்கலம் புகுந்து புனிதரின் முன்மாதிரியை பின்பற்றி வாழ வரம் வேண்டியும், நாம் அனைவரும் ஆண்டவரின் ஒளியில் வாழவும் உப்பாக செயல்பட்டு பிறர் வாழ்வில் சுவையூட்டவும் இருளின் பிடியில் சிக்காமல் கிறிஸ்து இயேசுவின் சீடர்களாக வாழவும் நமக்கு அழைப்பு விடுகின்றன. இக்காலகட்டத்தில் இறைவனை நம்பி ஞானத்துடன் உலக நிலைகளை புரிந்து கொண்டு வாழ இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். அனைவரும் அமரவும். இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். பெட்ரிலா ரொசாரியோ சோஃபியா சங்கீதா குடும்பம் புனித சூசேப்பரின் பரிந்துரையால் பெற்ற அனைத்து நன்மைக்கு நன்றியாகவும், ராஜேஷ் டிலானி குடும்பம், கிரேசி கிருபா குடும்பம், அருளானந்தம் குடும்பம், ஜான் மத்தியாஸ் மங்கள மரியா குடும்பம், பிரசாந்த் மரிய ஜெல்சி பிரியா சிறிய மார்சல், மைக்கேல் அமுதா மேரி ஷாரோன், பிரதீப் ஜூடித் ரேயோ ஆல்ட்ரின், கமலா ஜெரோம் நன்றியாகவும் நற்சுகம் வேண்டியும், இன்ஃபென்ட் டிலானி 1ஆம் ஆண்டு திருமணத்தை சிறப்பிக்கிறார்கள். இறைவன் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், ஆரோக்கிய சுவாமி சூசன் மேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், பிரிட்டோ தமிழரசி, செபாஸ்டின் ஜெரின், ஜோஸ் மரிய சந்தியா, பிரிட்டோ ஜெயின் பிறந்தநாள் நன்றியாகவும் இறை ஆசீர் வேண்டியும் ஒப்புக்கொடுக்கிறார்கள். ஜோசப் நிஷாந்த் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சந்தியாகு ஜெயமணி இவர்கள் அனைவரும் புனித சூசேப்பரின் பரிந்துரையால் பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக்கொடுக்கிறார்கள். மேலும் மரீத்தன், விஜயா பிரான்சிஸ், ஏ பிரான்சிஸ், கரோலின் பிரான்சிஸ், ஜோஸ்பின் மேரி, புனிதன் பிரியா, விஜயராணி, சூசை கனி, அன்னபாக்கியம் சேவியர், செபாஸ்டின், மரிய சவரி, சேசு கனி, அந்தோனி அம்மாள், ராஜகனி, திருவாளி மார்பன், தெரசா மார்பன், அருள் தந்தை ராஜா கொண்டவெட்டி, உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மற்றும் யாரும் நினையாத ஆத்துமாக்கள், ஞானமுத்து கனகசிங்கம், சின்ன மலர் கனகசிங்கம், ராணி மேரி 16ஆம் நாள் நினைவு,
டாக்டர் மேரி ராஜரத்தினம், ஜான், ஜெஃப்ரின் மற்றும் குடும்பத்தில் மருத்துவ ஆத்துமாக்கள், சிலுவை மேரி 1ஆம் ஆண்டு நினைவு, ஆரோக்கியம் ஐயாதுரை மரிய வியாகுலம், ஆரோக்கியம் சவரிமுத்து செபஸ்டி அம்மாள் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்கவும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நம் தாயாம் திரு அவையானது யாருடைய திருவிழா? அருளானந்தர். அவருக்கு வேற என்ன பேர் இருக்குது? ஜான் டி பிரிட்டோ. அவருடைய திருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். வேறு நாடு தாண்டி வந்து இறைப்பணியில் அவர் தனது உயிரையே தியாகம் செய்திருக்கின்றார். நாம் எப்பொழுதெல்லாம் இறைப்பணி ஆற்றுவதற்கு தவறான சிந்தனைகளோடும் இறைப்பணி ஆற்றுவதற்கு நாம் நேரம் செலுத்தாமலும் இறைப்பணி ஆற்றுபவர்களை பற்றி தவறாக பேசிய தருணங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என் பாவங்களை அறிந்தவரே, என்னை மன்னியும், என்னை மன்னியும். இயேசுவே, இயேசுவே, என் மேல் இரக்கம் வையும். இயேசுவே, இயேசுவே, என் மேல் இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தியை அறிவிக்க புனித ஜான் தி பிரிட்டோவின் இதயத்தை உம்மீது மக்கள் மீதும் கொண்ட குன்றா அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும் எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 15 முதல் 17, தொடர்ந்து 20 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதாக உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்றுமுள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தை ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வார்களாக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். நெறி கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆண்டவரே, என் நெறி கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனத்தில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். பல்லவி. ஆண்டவரே, என் நெறி கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். பல்லவி. ஆண்டவரே, என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆகவே துன்ப வேளையில் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. பல்லவி. ஆண்டவரே, என் நெறி கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். நீரே எனக்கு புகலிடம், இன்னலின்றி என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆண்டவரே, என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவரே,
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 23 முதல் 26 முடிய. இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரிமையாக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் புனித அருளானந்தர் அல்லது ஜான் தி பிரிட்டோ இவருடைய விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த விழா நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன? இறைவன் விரும்புவது ஒரு தியாக பலி. குறிப்பாக இறைவன் 2 விதமான அருளை நமக்கு பொழிகிறார். இதை குறிப்பாக போனஃபர் என்ற ஒரு லூத்ரன் சபை பாஸ்டர், அவர் ஹிட்லர் காலத்திலே அந்த சித்திரவதை முகாமிலே பலவிதமான துன்பங்களை சித்திரவதைகளை அனுபவித்த அவர் அதன் பிறகு விடுதலையாகி அவர் சொல்லுகின்ற செய்தி இதுதான்: கடவுளிடமிருந்து 2 விதமான அருளை நாம் பெறுகின்றோம். அதிலே முதலாவது அருள் விலை குறைவான அல்லது மலிவான அருள். இந்த விலை குறைவான மலிவான அருள் என்னவென்றால், ஒருவேளை நாம் இறைவிடம் கேட்கின்ற அது செல்வங்களாக இருக்கலாம், உடல் சுகமாக இருக்கலாம், வசதி வாய்ப்புகளாக இருக்கலாம். இவை அனைத்துமே விலை குறைந்த மலிவான ஒரு அருள். இந்த அருளானது நீடித்த நாள் இருக்க முடியாது. இந்த அருளானது மனிதனுடைய ஒரு ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அருள் அல்ல. எப்பொழுது மனிதனுடைய ஒரு ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அருளாக இருக்கின்றதோ அதுதான் சிறந்த அருளாக இருக்க முடியும். ஆனால் இந்த மலிவான அருள் அல்லது இங்கு விலை குறைவான அருள், இந்த ஒரு செயலை அது செய்ய முடியாது. இதை தான் நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். இயேசு கூட ஒரு இடத்திலே அந்த மக்கள் இயேசு அக்கறைக்கு செல்வதற்கு முன்பாகவே இந்த மக்கள் இயேசுவை தேடி போவார்கள். அதே போன்று இன்னொரு இடத்திலே இயேசுவை அவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். ஆண்டவரே, நாங்கள் உங்களை தேடிக்கொண்டிருந்தோமே என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசு என்ன பதில் சொல்றாரு? என்ன பதில் சொல்றாரு? ஏமா, நீங்கள் அப்பங்களை வயிறார உண்டதனால்தான் என்னை தேடுகிறீர்கள். ஆக அப்படின்னா இங்க மலிவான அருள்,
அங்கு விலை குறைவான அருளை தேடிதான் அந்த மக்கள் இயேசுவை தேடி சென்றார்கள். ஒன்று உடல் சுகமாக இருக்கலாம், அல்லது நோய் நொடிகளை குணமாக்க வேண்டும் என்று, அல்லது இவ்வாறு அவரோடு சென்றால் நாம் அனைத்து விதமான அன்றாட தேவைகளை நாம் நிறைவேற்றி கொள்ளலாம் என்ற இந்த மலிவான அருளை தேடிதான் அந்த மக்கள் செல்கிறார்கள். ஆனால் இந்த அருள் வாழ்வின் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக அமையுமா என்றால் நிச்சயமாக அது அமையாது. எனவே அப்படி என்றால் இன்னொரு அருள், அதையும் இறைவன் கொடுக்கின்றார். அந்த அருள்தான் விலை உயர்ந்த அருள், எ காஸ்ட்லி கிரேஸ். அது என்ன அருள் என்றால் கிறிஸ்துவுக்காக துன்பப்படுகின்ற அருள். இதை தான் இன்றைய தினம் நாம் விழா கொண்டாடுகின்ற புனித அருளானந்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காக துன்பப்படுகின்ற இந்த அருளை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் தேர்ந்து கொள்கின்றார். இவர் மலிவான அருளை தேர்ந்தெடுக்கவில்லை. தன்னுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றி கொள்கின்ற அந்த அருளை அவர் பின்பற்றி செல்லவில்லை. மாறாக அங்கு அவர் ஒரு விலை உயர்ந்த ஒரு அருளை தேடிதான் அவர் செல்கின்றார். எனவேதான் இந்த அருள் எப்படிப்பட்டதென்றால் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அருள் எப்படி என்றால், குறிப்பாக தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான துன்பங்களுக்கும் ஒரு அடிப்படையாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையிலே அகந்தை அல்லது சுயநலத்தை அடியோடு அது வேறு அறுத்துவிடும். ஆக இந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளுக்காக துன்பத்தை ஏற்றுக்கொண்டு இந்த ஒரு விலை உயர்ந்த ஒரு அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை தான் புனித அருளானந்தர் அங்கு தேடிக்கொள்கின்றார். ஆக உண்மையான பலி என்பது அங்கு இறைவன் தருகின்ற இந்த இறைவனுக்காக தருகின்ற இந்த தியாக பலிதான் உண்மையான பலி. அந்த பலியின் வழியாக நமக்கு கிடைப்பது தான் விலை உயர்ந்த அருள். அதை தான் புனித அருளானந்தர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவாக பெற்றுக்கொள்கின்றார். அவர் மட்டுமல்ல, அனைத்து புனிதருடைய வாழ்வும் இதுதான் நமக்கு சொல்லுகிறது. இந்த புனிதருடைய வாழ்க்கையை நமக்கு தருகின்ற பாடம், இவர்கள் மலிவான அருளை தேடி செல்லவில்லை, மாறாக விலை உயர்ந்த ஒரு அருளை தேடிதான் இவர்கள் செல்லுகின்றார்கள். அப்படி இந்த விலை உயர்ந்த அருளை தேடி செல்ல வேண்டும் என்றால் அதற்கான வழிகள் என்ன? இதை தான் இன்றைய முதல் வாசகம், இன்றைய வாசகங்கள் அனைத்துமே இன்றைய விழாவினுடைய மைய வாசகங்களாக தான் இருக்கின்றன. இன்றைய முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வரை உள்ள வசனங்களிலிருந்து இந்த முதல் வாசகம் எடுக்கப்பட்டது. ஆக அப்படி என்றால் இந்த விலை உயர்ந்த அருளை பெறுவதற்கான முதல் வழி அங்கு த சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ், புகழ்ச்சியின் பலிதான் முதல் வழியாக இருக்கிறது. இறைவனுடைய அந்த விலை உயர்ந்த அருளை பெறுவதற்கு முதல் வழி த சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ். பழைய காலத்திலே, அதாவது பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் அந்த ஆடுகளை பலி செலுத்துவதன் வழியாக இறைவனை அவர்கள் போற்றி புகழ்ந்தார்கள். அதுதான் அவருடைய இறைவனுக்கு நன்றி செலுத்துவது, இறைவனை போற்றுவது, புகழ்வது என்பது இவ்வாறு பலி செலுத்துவது, விலங்குகளை ஆடு மாடுகளை பலி செலுத்துவதன் வழியாக தான் இந்த ஒரு புகழ்ச்சி பலியை அவர்கள் ஏறிருக்கின்றார்கள். ஆனால் இறைவன் அத்தகைய பலியை இறைவன் அங்கு விரும்பவில்லை. மாறாக வாழ்வினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் இறைவனை புகழ வேண்டும். அதுதான் முக்கியம். அதுதான் அந்த பலி. எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்களும் நானும் இறைவனை புகழ வேண்டும் என்றால் அது யார் வழியாக என்றால் அது கிறிஸ்து வழியாக தான். இறைவனுக்கு இயேசுவின் வழியாக தான் பரம தந்தைக்கு இந்த ஒரு பலியை நாம் செலுத்த முடியும். ஆக வாழ்வினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய வார்த்தைகளால் அல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையினால் இந்த ஒரு பலியை நாம் செலுத்த வேண்டும். இந்த பலியை கிறிஸ்துவின் வழியாக தான் நாம் செலுத்த முடியும். எனவே தான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 36 யாரா வாசிக்கிறீங்களா? ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 11:36. அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன,
அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாக்குக. ஆக நாம் இதைதான் திருப்பலி நேரத்தில் பாடலாக பாடுகின்றோம். எங்கது? இவர் வழியாக, இவரோடு இவர், அதுதான் எல்லா புகழ்ச்சியும் அந்த கிறிஸ்து வழியாக தான் பரம தந்தைக்கு செலுத்தப்பட வேண்டும். ஆக நாம் இறைவனுக்கு தியாக பலியை செலுத்துவதற்கான முதல் வழி அந்த புகழ்ச்சி பலிதான். இரண்டாவதாக நாம் இந்த ஒரு இறைவனுக்கு ஒரு தியாக பலி செலுத்த வேண்டும். இரண்டாவது வழி அந்த தியாகம் மிக்க ஒரு சேவை, த சாக்ரிஃபைஸ் ஆஃப் சர்வீஸ். அது ஒரு சேவையின் வழியாக, தியாகமிக்க சேவையின் வழியாக தான் நாம் இறைவனுக்கு இந்த பலியை செலுத்த முடியும். அந்த தியாகமிக்க சேவையின் வழியாக தான் நாம் அந்த இறைவனுடைய மிக உயர்ந்த அருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு சிறந்த உதாரணம் இன்றைய நாள் நாம் சிறப்பிக்கின்ற இந்த புனிதர். இந்த புனிதருடைய வாழ்க்கை வரலாறு நம் அனைவருக்குமே நன்கு தெரியும். இவர் போர்ச்சுகல் நாட்டிலே பிறந்தவர், மிக செல்வ செழிப்பு குடும்பத்திலே வாழ்ந்தவர், செல்வாக்கு மிக்கவர். ஆனால் சிறு வயதிலிருந்து இவருக்கு அந்த இறை பற்று இருந்ததினால் இவர் தொடர்ந்து அந்த இறைவன் மீது பற்று கொண்டிருந்த இவர் 1611 இவர் ஒரு குரு மடத்திலே சேர்கின்றார். அங்கு குரு மடத்திலே சேர்ந்த இவர் குருவாக பயிற்சி பெற்று அங்கு 1662 சேசு சபையில் சேருகின்றார். குருவாக பயிற்சி பெற்று அங்கே குரு பட்டம் பெற்ற பிறகு இவர் இந்தியாவுக்கு வருகின்றார். தான் பெற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்துவின் ஒளியை தாங்கி கொண்டு இந்தியாவுக்கு முதலாக கோவாவிற்கு வந்து அங்கு தன்னுடைய படிப்புகள் அனைத்து முடித்து கொண்டு பிறகு மதுரை மாநில பகுதிக்கு செல்கின்றார். அதாவது மதுரை மாநிலம் ஒரு மறைபரப்பு மாநிலமாக இருந்தது. எனவே அந்த பகுதிக்கு சென்று அங்கிருந்து தான் இந்த மறவர் நாடாக இருக்கின்ற இந்த ராமநாடு இந்த பகுதியிலே சென்று அவர் இந்த நற்செய்தி பணியை அறிவிக்கின்றார். இவர் செய்த அந்த சிறப்பான செயல் என்னவென்றால், இவர் ஒரு ஐரோப்ப தேசத்தை சேர்ந்த ஒரு போதகராக அவர் அங்கில்லை. மாறாக அங்கு நவீன பண்பாடு மயமாக்குதல், அதாவது இன்றைய கலாச்சாரத்திற்கு ஏற்றாற்படி, இந்திய கலாச்சாரத்திற்கு ஏற்றாபடி தன்னை அவர் மாற்றிக்கொள்கிறார். அவருடைய உடை, நடை, பாவனை, அவருடைய உணவுகள் அனைத்துமே இந்த இந்திய முறைக்கு ஏற்றாற்போல் அவர் அனைத்தையும் தன்னையே மாற்றிக்கொள்கிறார். தமிழ் கற்றுக்கொள்கிறார். சிறப்பாக அவருடைய உடையை பார்த்தீர்கள், ஒரு மாதிரி சிவப்பான ஒரு தவம் பெற்ற ஒரு முனிவர் எப்படி இருப்பார், அந்த உடையை அவர் தரித்து கொள்கின்றார். எனவே தான் இவர் அனைத்தையும் துறந்ததினால் இவரை பண்டார சாமிகள் என்றும் கூட இவர்கள் அழைத்தார்கள். இவர் எந்த அளவுக்கு என்றால் ஏழை எளிய மக்களோடு தான் தன்னுடைய வாழ்க்கையை இவர் நடத்தி வந்தார். அவ்வாறு ஏழை எளிய மக்களோடு இருந்து அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து அவருடைய நோய் நொடிகளை குணமாக்கி வந்த பொழுதுதான் அந்த அரசருடைய உதவியாளர் குமாரப்பிள்ளை என்பவர் இவர் மீது பொறாமை கொண்டு இவரை பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்குகின்றார். அவ்வாறு உள்ளாக்கிவிட்டு மீண்டும் அந்த குமாரப்பிள்ளை அந்த அரசர் வர வேண்டும் என்று அழைத்த பொழுது அந்த ஒரு சூழ்நிலையில் இவர் குணம் பெற்று மீண்டும் ஐரோப்பா தேசத்துக்கு செல்கிறார். சில ஆண்டுகள் அங்கிருந்து விட்டு மீண்டும் அவர் இந்தியாவிற்கு வருகின்றார். இந்தியாவுக்கு வந்து அதே இடத்துக்கு செல்கின்றார். மீண்டும் ஒரு புத்துணர்வோடு செல்கின்றார். அவ்வாறு மீண்டும் வந்த பிறகுதான் அவர் அரசருடைய படை தளபதியாக இருக்கின்ற அந்த தடியத்தேவருக்கு அவர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அவர் பல மனைவிகளை 5 மனைவிகளை வைத்திருக்கின்ற பொழுது இது தவறு, இது கிறிஸ்துக்கு ஏற்ற வாழ்க்கை என்று சொல்லி அவரை திருத்துகின்ற பொழுது அவ்வாறு திருத்தி அவர் மனம் மாறி அவர் குணமடைகின்றார். குணமடைந்த பிறகு அதிலே இதோ பாதிக்கப்பட்ட ஒரு மனைவி அரசருடைய உறவினராக இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த அரசரை தூண்டிவிட்டு இந்த ஒரு புனிதரை அன்று பலவிதமான குற்றங்களை சாட்டி அவரை தண்டிக்க செய்து இறுதியிலே அவரை கொலை செய்கின்றார்கள். ஆக இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இவர் மேற்கொண்ட இந்த உண்மையான அந்த தியாகமிக்க சேவை, இதை தான் இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக அங்கு சொல்லப்படுகிற நான் வாசிக்கிறது. இயேசு வழியாக எப்பொழுதுமே நம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. இதை தான் நான் முதல் கருத்தாக சொன்னேன். அவருடைய பெயரை அடிக்க இடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுக்கும் காணிக்கையே புகழ்ச்சி பலியாகும்.
நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள், இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. இது இரண்டாவது பலி. தியாகமிக்க சேவை என்பது எதை குறிக்கிறது என்றால், அங்கு நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். அங்கு நம்முடைய புனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தது நன்மை தான் செய்கின்றார். அந்த மக்களை அங்கு நல்வழிக்கான ஒரு வழியை காட்டுகின்றார். அவர்கள் அந்த நீடித்த அருளை பெற்றுக்கொள்வதற்காக அனைத்து வழிகளையும் அவர் கற்றுத்தருகின்றார். இரண்டாவதாக அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளுதல். தன்னுடைய வாழ்க்கையை அந்த மக்களுக்காக அர்ப்பணித்து பகிர்ந்து கொண்டு இவர் இறைவனுக்கு ஒரு சேவைமிக்க, ஒரு தியாகமிக்க ஒரு சேவையாக அங்கு மாற்றம் பெறுகின்றார். ஆக உண்மையான தியாகமிக்க பலி என்பது இதுதான். அதாவது பகிர்ந்து வாழுதலும் பிறருக்கு கையளித்து வாழ்வதுதான் உண்மையான ஒரு பலியாக இருக்கிறது. இதை தான் இன்றைய நற்செய்தியும் நமக்கு சொல்லுகிறது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் பலனை தரும். ஆக இவர் இந்த ஒரு உயர்ந்த அருளை தன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு அவர் தன்னையே இழக்கின்றார். இந்த இழத்தல் என்பது எப்பொழுது நாம் நம்மையே இழக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் பிறருக்கு பயன் தருகின்றவர்களாக மாற முடியும். அப்பொழுதுதான் நம்மையே பிறகு பகிர்ந்து அளிக்க முடியும். இதுதான் ஒவ்வொரு திருப்பலியும் நமக்கு கற்றுத்தருகின்ற மிகப்பெரிய ஒரு பாடம். ஆக இதை தான் இந்த புனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்கின்றார். ஆக உண்மையான அந்த தியாகமிக்க சேவை என்பது நன்மை செய்வதும் பகிர்ந்து வாழ்வதும் தான் உண்மையான ஒரு தியாகமிக்க சேவையாக இருக்கிறது. எனவே அத்தகைய ஒரு சேவையை, தியாகமிக்க சேவையை தான் இந்த புனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்கின்றார். இதனால்தான் இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே மிக விலை உயர்ந்த ஒரு அருளை அவர் பெற்றுக்கொள்கின்றார். மூன்றாவது வழி, அதாவது இங்கு இறைவனுடைய அருளை விலை உயர்ந்த அருளை பெற்றுக்கொள்வதற்கான மூன்றாவது வழி அங்கு கீழ்ப்படிதல் மற்றும் ஜபத்துடன் கூடிய பலி. The sacrifice of submission and prayer. இது எல்லோருக்கும் தான். இது இங்கே சொல்லுகின்ற பொழுது இங்கே முதல் வாசகம் மிக அழகாக சொல்கிறது. இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை, உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள், அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டி இருப்பதாக உங்கள் நலனில் விழிப்பாய் இருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சியுள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். இங்கே தான் இது அவருடைய வாழ்க்கையிலே இத்தகைய தியாகமிக்க சேவை செய்து அவருக்கு அன்று இருந்த மக்கள் அவருடைய மனம் துயர் அடைகின்ற விதத்திலே அவர்கள் நடந்து கொண்டார்கள். அவர் சொல்வதற்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. எனவே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இத்தகைய ஒரு தவற்றை செய்கின்றார்கள். இன்னைக்கு நம்மில் கூட பலர் இதே தவற்றை தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டிகள், உங்களுடைய தலைவர்கள் மற்றவர்களுக்கு அதாவது கீழ்ப்படிவது அல்லது பணிந்திருப்பது என்பது அடிமைத்தனம் அல்ல. இதை தான் நீங்கள் எபேசியர் எழுதிய திருமுகத்திலே கணவன் மனைவிக்கான அந்த உறவிலே அங்கு புனித பவுலடியார் சொல்லுவார், மனைவிமார்களை உங்களுக்கு கணவருக்கு பணிந்திருங்கள் என்று சொல்லுகின்றார். இங்கு பணிந்திருப்பது எதை குறிக்கிறது என்றால் இணக்கமாக ஒற்றுமையோடு இணைந்து வாழுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆக இங்கு இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சியுள்ளதாக இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள், அவருடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. அன்று அல்லானந்தருடைய துயரம் அந்த மக்களுக்கு நலம் பயக்கவில்லை. ஆனால் இருந்தாலும் அவருடைய சிந்திய இரத்தம் அந்த மக்கள் அனைவருமே புனிதமடைவதற்காக ஒரு தியாக பலியாக இருந்தது. இன்று நீங்களும் பல நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற தவறு இதுதான். இவ்வாறு இந்த நற்செய்தி பணியில் ஈடுபட்டு இருக்கின்ற அது அருட்தந்தையர்களாக இருக்கலாம், அருட்சகோதரிகளாக இருக்கலாம், உங்களுடைய அன்பியத்தில் இருக்கின்ற நல்ல பக்த சபையில் இருக்கின்ற நல்ல பணியை செய்கின்றவர்களாக இருக்கலாம். யாருக்கு எதிராக நீங்கள் பேசுகின்ற பொழுது அது உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட விதத்தில் எந்த விதத்திலும் நலன் பயக்காது. அது ரொம்ப தெளிவாக இருங்க. ஆனால் நம்ம பல நேரத்தில் கோயிலுக்கு வந்து தான் பல பாவம் கட்டிட்டு போகிறோம். கோயிலுக்கு வந்து தான் பலவிதமான குறைகளை குற்றங்களை சொல்லிக்கொண்டே நாம் செல்கின்ற வீடுக்கு. அப்படின்னா நாம் என்ன கடவுளுடைய அருளை நாம் ஏந்தி செல்கின்றோம்? நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய இல்லத்திற்கு என்ன கொண்டு செல்கின்றோம்? இதுபோல் பிறருடைய மனத்துயரை தான் நீங்கள் கொண்டு செல்கின்றீர்களே ஒழிய
கடவுளுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அங்கு கொண்டு செல்லவில்லை. எனவே இங்கு அந்த புனித அருளானந்தருடைய வாழ்க்கையிலே அவருடைய மனத்துயர் அடைகின்ற அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடு இருந்தது. இறைவன் எத்தகைய பலியை விரும்புகிறார் என்றால் 1 சாமுவேல் அந்த 15:22 வாசிங்க. 1 சாமுவேல் 15:22. ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகளோ அப்போ ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது, கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாக்களின் கொழுப்பை விட மேலானது. ஆக இதைதான் அந்த 3வது இறைவனுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்வதற்கான, அந்த உயர்ந்த அருளை பெற்றுக்கொள்வதற்கான 3வது வழி, நாம் இவ்வாறு இந்த நற்செய்தி பணியில் ஈடுபடுகின்றவர்களுக்கு கீழ்ப்படிதலும் அவர்களுக்காக ஜெபித்தலும் தான். ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த அருளை பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் ஆலயத்தை தேடி வருகின்றோம்? இந்த மலிவான, அந்த குறைவான விலை மதிப்புள்ள அத்தகைய அருளை அன்றாட தேவைகள் மட்டும் நிறைவேற்றி கொண்டால் அது மட்டும் போதும் என்ற அந்த மனநிறைவோடு அந்த அத்தகைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் வருகின்றோமா? அல்லது உண்மையான விலை உயர்ந்த அருளை பெற்றுக்கொள்வதற்காக இறைவனை தகுதியான ஒரு மனநிலையில் கிறிஸ்து வழியாக அவரை போற்றுகின்றோமா? தியாகமிக்க அந்த ஒரு சேவையிலே நாம் ஈடுபடுகின்றோமா? 3வதாக அத்தகைய பணிகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவர்களுக்காக நாம் செபிக்கின்றோமா? நாம் இறைவனுக்கு உண்மையான பலி செலுத்துவதற்கான வழி இதுதான். ஆனால் இத்தகைய வழிகளை விட்டுவிட்டு நாம் நமக்குரிய நம்முடைய வசதிகளுக்கு, நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்றாற்போல் நாம் அதை செய்கிறோம் என்றால் நாம் இறைவனுக்கு உண்மையான பலி செலுத்தவில்லை. எனவே இன்றைய தினம் நாம் மாதத்தின் முதல் புதன்கிழமை, குறிப்பாக புனித சூசையப்பருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த புனித சூசையப்பரும் தன்னுடைய வாழ்க்கையிலே இத்தகைய மிக உயர்ந்த ஒரு அருளை தான் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பெற்றுக்கொள்கின்றார். சாதாரண அருளை அல்ல. அவரும் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு தியாகமிக்க ஒரு வாழ்க்கையாக தான் இறைவனுக்கு முழுமையாக அவர் அர்ப்பணிக்கின்றார். ஒருவேளை சூசையப்பர் இந்த புனித அருளானந்தரை போல அங்கு கொலை செய்யப்பட்டு ஒரு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு ஒரு மறைசாட்சியாக மறிக்கவில்லை என்றாலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் மேற்கொள்வது அந்த புகழ்ச்சி பலி, ஒரு தியாகமிக்க ஒரு சேவை, இறுதியாக இறைவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அவர் ஒரு ஜெபமிக்க ஒரு வாழ்க்கை தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை மேற்கொண்டார். எனவே இந்த நாளிலே நாம் இந்த புனிதருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்ற பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இத்தகைய விலை உயர்ந்த ஒரு அருளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த புனிதர்கள் காட்டுகின்ற அந்த வழியை நாம் பின்பற்றுவதற்கான அந்த அருளையும் ஆசிரியம் வேண்டி நாம் இந்த திருப்பலியில் மன்றாடவும். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் புனித அருளானந்தர் வழியாக இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பித்து நாம் மன்றாடுவோம். அன்பின் இறைவா, உமது அழைப்பினை ஏற்று பணியாற்ற தங்களை அர்ப்பணித்துள்ள திருத்தந்தை, ஆயர்கள், இருபால் துறவியர் ஆகியோர் உம்மில் காணும் நற்பண்புகளை பின்பற்றி வாழவும், குறிப்பாக திரு அவையின் சில பெரிய பதவிகளில் இருக்கும் மறைப்பணியாளர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட அதிகாரம், பணம் ஆகியவற்றினால் ஈர்க்கப்பட்டு எளிமை, தாழ்ச்சி கைவிட்டு வாழாதிருக்கும் இறை மகனின் மனநிலையை பெற்று வாழ்ந்திடவும் வரமருளிட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்கள் பதவி வெறி, அதிகாரப்போக்கு, ஊழல், லஞ்சம், சாதி சமய வேறுபாடுகளை தூண்டி மக்களை துண்டாடுதல் போன்ற தீய குணங்களை விட்டுவிட்டு எளிமை, நேர்மை, தாழ்ச்சி ஆகிய பண்புகளுடன் மக்களின் நலன் கொண்டு நல்லாட்சி புரிந்து மக்கள் அமைதியுடனும் பாதுகாப்புடனும் வாழ வழிவகுப்போராக
விளங்கிடும் வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலாகிய எம் இறைவா, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அப்படியே இருக்கும், அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்ற வசனத்திற்கு ஏற்ப இன்று நாம் அறுவடை செய்கின்ற பல கனிகளுக்கு இழப்பாக இருந்தவர் நம் புனிதர் அருளானந்தர். அவரை போல எங்கள் சொல்லாலும் செயலாலும் அன்பின் கனிகளாகிய நற்செயல்கள் ஆன்மாக்கள் எனும் கனிகளை அறுவடை செய்ய எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலாகிய எம் இறைவா, பொது தேர்வை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் எம் பிள்ளைகளை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். இத்தேர்வுகளை நல்ல முறையில் எழுதி தேர்ச்சி பெறவும் நல்ல மதிப்பெண்களை பெற ஞானத்தையும் திறனையும் தர வேண்டுமென்று புனித சூசேப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில மணித்துளிகள் நாம் கரங்களை குவித்து கண்களை மூடி நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நாம் மன்றாடுவோம். இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். விலக்கிடும் நாங்கள் பரிசுத்தம் அடைந்தோம் காணிக்கையாக. பாவத்தை விலக்கிடும் நாங்கள் பரிசுத்தம் அடைந்தோம் காணிக்கையாக. தந்தோம் தந்தோம் காணிக்கை எங்கள் இதயம் தரும் காணிக்கை. ஏற்றிடுவீர் இறைவா, சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களோடதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையெழுத்தின் பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்று புனித ஜாந்தை பிரிட்டவை போல நாங்களும் உமது அருளால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித ஜான் தி பிரிட்டோ உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவெண்மைகள் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலைகள் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகமெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகவலினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இன்றைய தினம் நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித அருளானந்தர் மற்றும் இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம்
இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரை என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய தினம் இந்த வழிபாட்டை, இந்த முதல் புதன்கிழமை வழிபாட்டை எடுத்து சிறப்பித்து புனித கார்மேல் மாதா, புனித பிரான்சிஸ் சேவியர், புனித லூக்கா மற்றும் அற்புத குழந்தை இயேசு அன்பியங்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இன்றைய நாள் இந்த இரவு உணவு உபயம் செய்கின்றவர்கள் திரு கிருபா, திருமதி கிரேஸ்லின் கிருபா அவருடைய திருமண பொன்விழாவை முன்னிட்டு இந்த உபயம் செய்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போன்று முதல் புதன்கிழமையில் இரவு உணவு உபயம் செய்ய விரும்புகிறவர்கள் தங்களுடைய பெயர்களை பங்கு அலுவலகத்தில் பதிவு செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். புனித சூசையப்பரை வணங்கி போற்றும் அவரது பெயரால் இறை ஆசியை நாட வந்துள்ள நாம் புனித சூசையப்பரை நமது பங்கின் பாதுகாவலராக கொடுத்து இரக்கத்தின் ஊற்றாம் இறைவனை போற்றி புகழ்வோமாக. எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாகிய நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கு அவரை போன்ற புனிதர்களை தந்தரலும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாய் தோன்றுவார்களாக மன்றாடுகிறோம். இறைவனாய் இருந்தும் உம்மையே புனித சூசையப்பரின் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய தூய ஆவியே, எங்கள் குடும்பங்களையும் எங்கள் போரூர் பங்கையும் இறைவனின் திருவுளத்துக்கு ஏற்ப அமைத்து பாதுகாத்தரலும். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் இறை அருளால் பாதுகாக்கப்பட்டவரும் கற்பின் நிலையுமான புனித சூசையப்பரின் புகழ்பாடி மன்றாடுவோமாக. மிகவும் பேறு பெற்ற புனித சூசையப்பரே, தொழிலாளர்களின் பாதுகாவலரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பாதுகாவலை நம்பிக்கையோடு தேடி வருகின்றோம். தேவ தாயாரான ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித கன்னி மரியாளிடத்தில் உமக்குள்ள அன்பின் பெயராலும் திவ்ய பாலன் இயேசுவிற்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடம் நாங்கள் நம்பிக்கையோடு கொண்டு வந்துள்ள வேண்டுதல்களை எல்லாம் இறை சித்தத்திற்கு ஏற்ப எங்களுக்கு பெற்றுத்தாரும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடவும். இயேசுவின் வளர்ப்பு தந்தையான புனித சூசையப்பரே, இயேசுவின் இரக்கத்தையும் அன்பையும் பெற்று வாழ்வில் என்றும் நீதிமான்களாகவும் நன்றியுள்ளவர்களாகவும் வாழ வரம் பெற்று தரமை மன்றாடுகிறோம். புனித சூசையப்பரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இயேசுவின் வளர்ச்சியிலே முழுமையான பங்கு வகித்த புனித சூசையப்பரே, நாங்களும் இயேசுவில் வளரவும் இயேசுவின் அரசை எங்கள் மத்தியில் கட்டி எழுப்பும் ஆர்வத்தையும் வல்லமையும் பெற்றுத்தரமை மன்றாடுகிறோம். புனித சூசையப்பரே,
சூசையப்பரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இயேசுவை பல ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றினவரே, எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் இன்னல்கள், இடையூறுகள், இல்லாமைகள், இயலாமைகள் இவற்றிலிருந்து விடுதலை பெற்று அமைதியுடன் வாழ வரம் தருமை மன்றாடுகிறோம். புனித சூசையப்பரே எங்களுக்காக இறைவனிடம் வேண்டி மன்றாடும். இயேசுவை சுமந்து காத்தவரே, எங்கள் வாழ்க்கையிலும் இயேசுவை இறைவார்த்தை சுமந்த திருப்பலி, திருச்சடங்குகள், குடும்ப ஜெபம் இவற்றில் ஆர்வத்தோடு பங்கெடுத்து இயேசுவை நிரூபித்து காட்ட வரம் தருமை மன்றாடுகிறோம். எங்கள் போரூர் பங்கை ஆசீர்வதித்தருளும். எங்கள் பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் என் பங்கில் ஒற்றுமை வளர வேண்டும் என்றும் புனித சூசையப்பரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நீதிமான நற்செய்தி நூல்களில் புகழப்படும் புனித சூசையப்பரே, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீதி, நேர்மை, அன்பு, சேவை மனப்பான்மையுடன் வாழ்ந்து இயேசுவின் லட்சிய கனவுகளை நனவாக்க வல்லமை பெற்று தருமை மன்றாடுகிறோம். புனித சூசையப்பரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு பாதுகாவலரே, உம்மை எங்களுக்கு தந்த இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். திருக்குடும்பத்தை கரிசனையோடு பராமரித்து பாதுகாத்து அருமை தந்தையே, உமது உழைப்பினால் நேசத்துடன் பாதுகாத்த இறைமகன் இயேசுவை வாழ்வின் எல்லாமாக ஏற்றுக்கொள்ளும் எங்களை பராமரித்தருளும். மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் பாதுகாவலரே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் துன்பத்துயரத்திலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். எங்களை பாதுகாக்க மேலான வல்லமை உள்ளவரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் புரியும் போராட்டங்களிலே உமது இடைவிடாத காவல் எங்களுக்கு என்றும் துணை நின்று நாங்கள் வெற்றி பெற அருள் புரிவீராக. திவ்ய பாலன் இயேசு, எங்களின் ஆபத்துகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள நீர் எவ்வளவு வாஞ்சையுடனும் நேசத்துடனும் உதவினீரோ, அவ்விதமே எங்கள் புனித திருச்சபையை, எங்கள் பாரத நாட்டை, எங்கள் பங்கை, எங்கள் இல்லங்களை, எங்கள் தனிப்பட்ட வாழ்வை அனைத்து ஆபத்துக்களிலிருந்தும் என்றும் எப்பொழுதும் பாதுகாத்தருளும். உமது காவல் உம்மை பக்தியோடு வேண்டும் எங்களுக்கு இடைவிடாமல் என்றும் இருப்பதாக. உமது புண்ணிய மாதிரியாலும் உமது உதவியின் துணையாலும் நாங்கள் யாவரும் புனித வாழ்க்கை வாழ்ந்து பக்தியாய் மரித்து மறுவுலகில் முடிவில்லா இன்பத்தை பெற்று மகிழ அருள் புரியும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித சாந்த பிரிட்டவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் இவ்வுலகில் உம்மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணக மாட்சி என்றும் அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சுதேச
பார்ப்போற்றும் தந்தையே, எங்கள் திருத்தல காவலரே, சூசையே, பார்ப்போற்றும் தந்தையே, எங்கள் திருத்தல காவலரே, வாழ்க வாழ்க புனித சூசையே, வாழ்க வாழ்க புனித சூசையே. கருணையின் சுரங்கமே, கவலைகள் தீர்ப்பவரே, இரக்கத்தின் இமயமே, இமை போல் காப்பவரே. கருணையின் சுரங்கமே, கவலைகள் தீர்ப்பவரே, இரக்கத்தின் இமயமே, இமை போல் காப்பவரே. வான் தந்தை தேர்ந்தது உன்னை அல்லவா, இறையேசு தவழ்ந்ததும் கரமல்லவா. வான் தந்தை தேர்ந்தது உன்னை அல்லவா, இறையேசு தவழ்ந்ததும் கரமல்லவா. எங்களுள்ளம் என்னாள் உணரல்லவா, என் தந்தை நீ அல்லவா. வாழ்க வாழ்க புனித சூசையே, வாழ்க வாழ்க புனித சூசையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்குழந்தைகளை ரட்சித்தரணும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க, புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.